செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய கோமாரி நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள், ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியின் தனிநபர் பிரிவில் முதல் முறையாக தங்கம் வென்றது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கால்நடை உற்பத்தியை அதிகரிக்கவும் அவற்றை பாதுகாக்கும் வகையிலும் மத்திய அரசு தேசிய கோமாரி நோய் தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பண்டைய காலத்தில் இருந்தே மனிதனின் உழைப்புக்கும் வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் கால்நடைகள் உறுதுணையாக இருந்ததால் கால்நடைகளை செல்வமாகவே கருதப்பட்டது. ஆகவேதான் கால்நடைகளின் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதனை பேணி காக்கவும் மத்திய மாநில அரசுகள் தேசிய கால்நடை இயக்கம், கால்நடை காப்பீடு திட்டம், கால்நடை மருத்துவ சேவை திட்டம், தீவன மேம்பாடு மானிய திட்டங்களின் கால்நடை வளர்ப்பு, தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் என பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கால்நடைகளின் இழப்பை தடுப்பதற்காக தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசியின் 9வது சுற்று திட்டத்தை ஆற்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒயலை கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் மாவட்டத்தில் 1,90,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்பு துறையின் உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு தெரிவிக்கிறார். கோமாரி நோய் என்பது ஒரு வைரஸ் நோய், அதிகம் பரவக்கூடியது. இந்த நோயினால் பாதிக்கப்படும் கால்நடைகள் அதிக காய்ச்சல், வாய் மற்றும் மடி, கால்களில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் எடுக்காமலும் மிகவும் சோர்வடைந்து அதிக உற்பத்தி திறனில் பாதிப்படைந்து கால்நடைகள் பின்னர் கருத்தரித்தல் போன்ற விஷயங்களில் தாமதம் படுவதால் வளர்ப்போருக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதை தடுக்கும் பொருட்டு நோய் தடுப்பூசி வருடத்திற்கு 2 முறை கால்நடைகளுக்கு போடப்படுகின்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,90,000 கால்நடைகளுக்கு இந்த ஆண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கோமாரி நோய் தடுப்பூசி போட வரும் எங்களுடைய துறை ஊழியர்களிடம் அவர்களுடைய ஆதார் எண் மற்றும் மொபைல் நம்பரை கொடுத்து அதன் மூலம் ஒரு OTP ஒன்று பெறப்பட்டு அதை எங்கள் ஊழியரிடம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விவரங்களை பாரத் பசுதான் என்ற செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டியுள்ளது. 100% அவர்கள் கால்நடைகளுக்கு இந்த கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொண்டு பொருளாதார இழப்பிலிருந்து அவர்கள் தப்பிக்குமாறும் அவர்கள் கால்நடைகள் நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுமாறும் துறையின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் கோமாரி தடுப்பூசி போடுவதால் கால்நடைகளின் இறப்பு இல்லை என திருமால் தெரிவிக்கிறார். வாய் கோமாரி, கால் கோமாரி அதெல்லாம் வரும், புழு வைக்கும், மாடுலாம் நிறைய இருந்துடும். இப்போ 6 மாசத்துக்கு ஒரு முறை கோமாரி தடுப்பூசி போட்டிருக்காங்க. அதனால எந்த பாதிப்பும் இல்லை, பால் உற்பத்தியும் அதிகமாக இருக்குது, மாடும் இறக்கல. கேம்ப்பு 6 மாசத்துக்கு ஒரு முறை நடத்துறதுனால மாட்டுக்கு பூச்சி மருந்து மற்ற நோய்களுக்கு எல்லா மருந்தும் தராங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியின் தனிநபர் பிரிவில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹர்ஷித் முதல் முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நாட்டின் கடைக்கோடியில் இருந்தும் சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் அர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் அர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் அர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார்.
சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய அர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் அர்ஷித். சைனால ஏஷியன் சாம்பியன்ஷிப் போனேன். அதுலேயும் வால்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணேன். அப்புறம் டீம் 3rd, அதுக்கப்புறம் ஹைபரில் 6th ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேஷனல் ஆந்தம் கேட்க போது இந்தியாவோட ஃப்ளாக் மேலே போகிறப்ப ரொம்ப ப்ரௌட் ஃபீலிங் ஆச்சு, ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அடுத்த டார்கெட் வந்து நான் ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த், அதுக்கப்புறம் ஒலிம்பிக் வரையும் நான் போகணும். அதுக்கு 6 hours நான் டெய்லியும் ட்ரைனிங் எடுக்கிறேன். அதுக்கு சப்போர்ட்டாக இன் சார் ஒரு ஃபாரின் கோச் வருவார், ராய் சார் எனக்கு சப்போர்ட்டாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறம் அனில் சார், டாக்டர் யூகே மிஸ்ரா சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்டலில் உத்தரப்பிரதேசில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கோல்டு வாங்க ஒலிம்பிக்கில். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அர்ஷித் பயிற்சி பெறுவது பதக்கம் வெல்ல வாய்ப்பாக இருந்தது என்றும் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் அளவிற்கு அரசு கூடுதல் உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார் அவரது தாய் மணிமேகலை. இதை வந்து சின்ன வயசுல இருந்தே கனவு. நான் வந்து பிரைமரி லெவல் ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இருந்தேன் சேலம்ல குமார் மாஸ்டர் கிட்ட. ஸோ அதனோட தாக்கம் தான் வந்துட்டு என்னோட பையனை வந்து ஜிம்னாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ்லேயே கொண்டு போக விட்டது. ஸோ எங்களோட ஸ்டார்டிங் அவன் 4 வயசுலேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போவே வந்து எங்களோட டீம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, ஒலிம்பிக்கில் கோல்டு அடிக்கணும் அப்படின்றதுக்கு. அதுக்கான சின்ன மைல்கல்லாக தான் இன்னைக்கு ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே பார்த்துல கவர்மெண்ட்டோட சப்போர்ட்ல நாங்கள் வந்துட்டு ஒலிம்பிக்கும் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணியில் விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் பங்கேற்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரிப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. இப்பணியில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிகம், அட்மா திட்டம், பயிர் அறுவடை பரிசோதனை பணியாளர்கள் இணைந்து பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணியானது தங்களிடம் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போனில் கிராப் சர்வே செயலி பதிவிறக்கம் செய்து விளைநிலங்களில் நிர்வகித்து பணி மேற்கொள்கிறார்கள். இந்த சர்வே மூலம் நில அமைவிடம், அதன் புகைப்படம் துல்லியமாக பதிவேற்றம் செய்யப்படுவதால் வேளாண்மைத்துறை சார்ந்த திட்டங்கள் அமல்படுத்துவதிலும் குறிப்பிட்ட நிலப்புலன்களில் உள்ள விவசாயிகள் எண் பயிர் சாகுபடி செய்கின்றனர் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். வறட்சி, வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளை துல்லியமாக கணக்கீடு செய்வதற்கும் பயிர்க்கடன் வழங்குவதிலும் எந்தெந்த பகுதியில் தகுதியானவை என்பதும் அறிவதற்கும் உதவும். மேலும் நிலப்புலன்களில் வரையறைக்கு ஏற்ப உரம், பூச்சி மருந்து எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவுறுத்த முடியும். ஆகையால் மின்னணு பயிர் கணக்கீட்டு பணியானது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கும் விவசாயிகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்தியா, ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு புதிய உச்சத்தை அடைந்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு பயிர் சேதத்தால் ஏற்படும் இழப்பீட்டை ஈடு செய்யும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் துறையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 1 வாரத்திற்குள் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் அதற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.